பொன்னி, என்ன சக்தி? சாரி பொன்னி. எதுக்கு? அம்மா திடீர்னு இப்படி பிரீத்தியை கொண்டு வந்து வீட்டை தங்க வச்சிட்டாங்களே. வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் இதில் ஒரு சம்மந்தமான கொஞ்சம் கூட யோசிக்காம அம்மா இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டாங்க. பிரீத்திக்கு ஒரு பிரச்சனைன்னு அவ சேஃப்டியை மட்டும் மனசுல வச்சு அம்மா அவளை இங்கே கூட்டிட்டு வந்துட்டாங்க. அதை நான் தப்புன்னு சொல்லல. ஆனா அதே சமயம் வீட்டில் எல்லாருக்கும் இதுல விருப்பம் இருக்கா இல்லையான்னு ஒரு நிமிஷம் அவங்க யோசிச்சிருக்கலாம். ஒரு வாட்டி எல்லார்கிட்டையும் கேட்டுட்டு கூட அவங்க இந்த முடிவை எடுத்திருக்கலாமோன்னு எனக்கு தோணுது. நீங்க ஏன் அப்படி நினைக்கிறீங்க? பிரீத்தி இங்க தங்குறதுல யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. மற்றவங்கள பத்தி எனக்கு தெரியல பொன்னி. ஆனா நீ அதை எப்படி எடுத்துப்பேன் தான். நான் என்னங்க நினைக்க போறேன்? பிரீத்தி இங்க தங்குறது எனக்கு சந்தோஷம்தான். அவங்கள எந்த மாதிரி சூழ்நிலையில அத்தை இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்கன்னு எனக்கு தெரியும். இந்த நேரத்துல யாரா இருந்தாலும் இப்படிதான் முடிவு பண்ணிருப்பாங்க. ஏன் நீங்களும் நானும் அங்க இருந்திருந்தாலும் கூட பிரீத்தி மேல பாவப்பட்டு நாமளும் அவங்கள இங்க தானங்க கூட்டிட்டு வந்திருப்போம். அப்படி பாக்குறப்போ அத்தை இதை செஞ்சிருக்கிறது நியாயம்தானே? என்ன கேட்டா பிரீத்தி இங்க தங்கறதுல எந்த தப்பும் கிடையாதுங்க. நான் அதை தப்பா எடுத்துக்க போறதும் கிடையாது. பிரீத்தி ஒன்னும் யாரும் முன்ன பின்ன தெரியாதவங்க இல்லையே, நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க. இங்க வந்து தங்கறதுல எனக்கு என்னங்க கஷ்டம் இருக்க போகுது? இல்ல பொன்னி, என்ன இருந்தாலும் எனக்கும் உனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. இந்த நிலைமையில பிரீத்தி இங்க வந்து தங்குறதுல எனக்கு அவ்வளவு உடன்பாடு இல்லை. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுது. இந்த மாதிரி சூழ்நிலையில மத்தவங்க எப்படி முடிவெடுப்பாங்க, என்ன யோசிப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, ஆனா நான் மனசாரி சொல்றேன், இந்த விஷயத்துல எனக்கு எந்த விதமான சங்கடமோ கஷ்டமோ இல்ல நெருடலோ எனக்கு இல்லை. ஏன்னா எனக்கு உங்களை பத்தியும் தெரியும், பிரீத்தியை பத்தியும் நல்லாவே தெரியும். நான் அந்த அளவுக்கு உங்க ரெண்டு பேரையும் புரிஞ்சு வச்சிருக்கேன் சக்தி. அப்படி இருக்கும்போது நான் ஏன் இதை நினைச்சு வருத்தப்படணும் சொல்லுங்க?